நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆல்ரெடி T20 நம்ம வின் பண்ணிட்டோம், ODIலையும் நம்ம வின் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் ஆட போறாங்க. முதல் டெஸ்ட் வர 26ஆம் தேதி ஆரம்பிக்குது. ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஜனவரி 3ஆம் தேதி. ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ருத்ரா ஜெய்காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. எஸ், நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து கையில வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு ஃபிங்கர்ல. அதனால தான் அவர் அந்த தேர்ட் ODI ஆடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜூரி கன்சர்னால BCCI இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ருத்ரா ஜெய்காட்டை இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து ரூல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ ருத்ரா ஜெய்காட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆகுறாரு. ஓகே, ஒரு சின்ன விஷயம் அந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ருத்ரா ஜெய்காட் விளையாடுறதுக்கு பாலிடிக்ஸ் தான் காரணம், டிராவிட்டுக்கும் ருத்ரா ஜெய்காட்டுக்கும் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து யாரும் நம்பாதீங்க. பிகாஸ் ஒரு சில புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது BCCI அபிஷியலி அவருக்கு இல்னஸ், அவருக்கு இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம பாலிடிக்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. பிகாஸ் இந்த புரோட்டோகால்ஸ் படி அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது உண்மைதான். ஏன்னா இப்போ ஒரு பிளேயர் வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லலாம், எனக்கு வந்து இன்ஜூரியே இல்லை ஆனால் இன்ஜூரின்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னா என்ன நடக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. ஸோ இந்த டிராவிட்டுக்கும் அவருக்கு இஷ்யூ, அவருக்கு வந்து இது பண்றாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து ருத்ரா ஜெய்காட்டை விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ருத்ரா ஜெய்காட் பெரிய ஆள் ஆகுறது யாருக்கும் பிடிக்கல. அந்த கதையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அவருக்கு உண்மையிலுமே அந்த T20 சீரீஸ் அப்போ இல்னஸ் இருந்தது உண்மைதான். அபிஷியலி அதை BCCI அறிவிச்சாங்க. அட் த சேம் டைம் இப்போ ரூல்ட் அவுட் ஆயிருக்கிறது உண்மைதான். பிகாஸ் அவருக்கு அந்த செகண்ட் ODI விளையாடுறப்போ அவருக்கு கையில் அடிபட்டுச்சு. அதுக்கு ஒரு பெரிய இன்ஜூரியா கன்சர்ன் ஆயிருச்சு. அதனாலதான். ஓகேவா? ஸோ மற்றபடி யார் சொல்றதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, விராட் கோலி அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போனார்ல. இப்போ அவர் திருப்பி மும்பை வந்துட்டாரு. அவரோட வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பி மும்பை வந்துட்டாரு. பட் ஆனால் டெஸ்ட் சீரீஸ் ஆட மாட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. முதல் டெஸ்ட் அப்போ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிடுவாரு. பட் ஒரு பிராக்டிஸ் கேம் இடையில இருக்கு, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவரை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த 2 அப்டேட் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திக்கிறேன்.